ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப் தமிழனில் இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, அடாப் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணி எப்படி நாம் ஒரு க்ரியேட்டிவான டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் டி. இதில் நான் எந்த மாதிரி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். இது எஃபெக்டிவாக இருக்கணும். அதுக்காக ஸ்ப்ளிட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கலர்ஸ் அப்படின்னு வந்துடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் 3D அண்ட் மெட்டீரியலில் இன்ஃப்ளேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் லாஸ்ட்டில் இன்ஃப்ளேட் செலக்ட் ஆகிருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இது பிளாக்காக இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம வேறு கலர் கொடுக்கணும். நான் ஒரு ரெட் கலர், ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஃப்ளேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இமேஜை எப்படி எடிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஆஃப் ஆக்சிஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இதில் நாம் ஒரு 35 ஒரு 24 நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜை மாற்றிக்கலாம். இது ஓகேவாக இருக்குது. இது விட்டுடலாம். இது கூட நாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாம் வைக்கிறதான். இது ஓகேவாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் அ வெப் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஜேபிஜி, ஜிஃப், பிஎன்ஜி எந்த ஃபார்மேட் வேணுமோ இதில் ஜேபிஜி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு கலர்ஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போது நாம் அடாப் ஃபயர்ஃப்ளை போயிடலாம். அடாப் ஃபயர்ஃப்ளையில் இப்போ நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ கமெண்ட் கொடுக்கணும். அதாவது நம்ம இப்போது இமேஜை கலர்ஃபுல்லாக ஒரு எஃபெக்டிவ் கொண்டு வர்றதுக்கு, க்ரியேட்டிவாக கொண்டு வரத்துக்கு இப்போ கலர் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணிக்கிறேன்னா, திக் அரிடிச லிக்யூட், அதாவது லிக்யூட் ஃப்ரேமில் கலர் இல்லைன்னா ஸ்பேஸ் சப்ஸ்டான்ஸ் லை ஆன் எ டார்க் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுதான் கமாண்டு. இந்த கமாண்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது எனக்கு லேண்ட்ஸ்கேப்பாக வேணும், ஆர்ட் மாதிரி வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுக்குறேன்.
ஒயிட் ஸ்க்ரீனாக கொடுத்துக்கிறேன். ஒயிட் ஸ்க்ரீனு ஆர்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது ஃபோட்டோ இல்லை ஆர்ட்டு. இது வந்து ஃபயர்ஃப்ளை இமேஜ் 3 தான். அது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தோன்னே இதில் 4 இமேஜ் வந்திருக்கு இல்லையா? இதில் நமக்கு எந்த இமேஜ் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எடிட்டில் போயிட்டு யூஸ் அ ஸ்டைல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நாம் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, கலர்ஸ் அப்படின்னு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போது அந்த இமேஜ் வந்து கலர்ஸ் அப்படிங்கிற இமேஜை இங்கே கொண்டு வந்துட்டேன். கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்ட்ரென்த் வந்து 100 கொடுத்துடலாம். விசுவலைசேஷன் 100, இந்த ஸ்ட்ரென்த்தும் 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்ராக்டிவான கலர்ஃபுல்லான இமேஜ் கிடச்சிருக்கும். இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இது வந்து அப்ஸ்கேல் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டோமோ அந்த மாதிரி இமேஜஸ் வந்து கொடுத்துருச்சு. ரொம்ப ஈஸி. அடாப் ஃபயர்ஃப்ளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.